பாத்தீங்களா, வந்துட்டாங்க. இவன் மட்டும் சொன்ன மாதிரியே எடுத்துட்டாளே. அக்கா அக்கா, உன் மருமக வந்துட்டாக்கா. உன் மருமக அமுதா அம்மனோட மெட்டி எடுத்துக்கிட்டு நல்லபடியா வந்துட்டாக்கா. நம்ம புவனோட தாலியை காப்பாத்திட்டாக்கா. அத்தா, நான் கும்பிடுற தெய்வம் என் மருமகளை கைவிடல. வாங்க வாங்க. அப்புறம் என்னங்கய்யா, ஆட்டம்மனோட மெட்டியும் குங்குமமும் அமுதாவோட கையில தானே இருக்கு. அப்படின்னா அம்மனோட அருளும் உத்தரவும் இந்த பொண்ணுக்கு தானே கிடைச்சிருக்கு. அப்படின்னா இந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கிறதுக்கு நம்ம காட்டம்மன் சம்மதம் கொடுத்துட்டான்னு அர்த்தம். அப்புறம் என்ன? அப்புறம் என்னன்னா, என் பொண்ணுக்கு என்னங்க வழி? அவளுக்கு என்ன பதில் சொல்ல போகுது இந்த ஊரு? நல்லா இருக்கியா உங்க பஞ்சாயத்தோட முடிவு? யோ குமரேசா, என்னையா பேசிட்டு இருக்க? ஊர் கூடி ஒரு முடிவு எடுத்ததுக்கு அப்புறம் இப்படி பேசிட்டு இருக்க? இங்க பாருங்க மாமா, நான் ஏதோ படபடன்னு பேசுறேன்னு எல்லாரும் என்னவோ என்ன கெட்ட மாதிரி நினைக்கிறீங்க. இப்பவாச்சும் தெரியுதா மாமா, யார் நல்லவங்க யார் கெட்டவங்கன்னு? எம்புட்டு சொன்னாலும் நான் சொல்றத கேட்கவா போறீங்க? அவளதான் அப்படியே தலைமையில தூக்கி வச்சிருந்தீங்க. அவ இப்ப உங்களை காலை கீழே போட்டு மிதிக்கிறா. நாகே, கொஞ்சம் சும்மா இருக்கியா? என் வாயை இப்படி பொத்தி பொத்தி தான் மாமாவை இந்த நிலைமைக்கு கொண்டு வந்து வச்சிருக்கீங்க. பொத்த வேண்டிய உங்க வாயை நீங்க பொத்தலையே. இப்படி எல்லாரும் சேர்ந்து அவளை ஆட விட்டு வேடிக்கை பாத்தீங்க. இப்ப என்ன ஆச்சு? ஊருக்கே பஞ்சாயத்து சொன்னவர வார வாரம் பஞ்சாயத்துல நிக்க வச்சு இப்படி அசிங்கப்படுத்திட்டீங்கல்ல. உங்க அப்பச்சி நிலைமைக்கு யார் காரணம்? அதுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் பதில் சொல்லுங்க. மாமாவுக்கு இருக்கிற கௌரவத்துக்கும் அந்த குடும்பம் நம்மள போய் சொல்லி ஏமாத்தினதுக்கும் மாமாலாம் ஜென்மத்துக்கும் அவ வீட்டு வாசப்படியை மிதிக்கவே கூடாது. இருந்தும் நம்ம செல்வா வாழ்க்கை நல்லா இருக்கணும், அவனை நல்ல இடத்துல குடுக்கணுங்கிறதுக்காக அந்த வீட்டு வாசப்படியை மிதிச்சதும் இல்லாம அந்த வீணா போன குடும்பத்துல உள்ள கால்லையும் விழுந்தாரு. அதுக்கு அவங்க பண்ண மரியாதைய பாத்தீங்கல்ல. இதுக்கு மேலே உங்க தங்கச்சிக்கு வரிஞ்சு கட்டிட்டு தயவு செஞ்சு பேசாதீங்க. இப்ப வாச்சு அவளை பத்தியோ அவ வாக்கப்பட்டு போன இடத்த பத்தியோ கொஞ்சமாச்சும் புரிஞ்சுக்கோங்க. பொண்டாட்டி சொல்றத கொஞ்சமாச்சும் கேளுங்க. நான் என்ன நம்ம குடும்பம் கெட்டதுக்கா சொல்ல போறேன்? நமக்கு ஒன்னும் பெருசா சொத்து பத்து வேணாம்தான். அதுக்குன்னு எல்லாத்தையும் இழக்க முடியாதுல்ல. நமக்குன்னு ஒரு குடும்பம் இருக்குல்ல. நான் உங்களை நம்பிதானே வந்திருக்கேன்.
ஆனா நமக்குள்ள இனி எந்த உறவும் இல்லைன்னு சொல்றேன். அதை நீங்க ஒத்துக்கிறீங்களா? என்ன உங்க மருமகனா ஏத்துக்கிறாந்தா இந்த பத்திரத்தை நீங்க எடுத்துக்கோ. இல்ல நீங்க நினைச்சீங்கன்னா இந்த பத்திரத்தை நான் எடுத்துக்கிறேன். மாப்பிள்ள, நீங்க வாயால கூப்பிடுற வார்த்தை உண்மைன்னா இந்த பத்திரத்தை எடுத்து உள்ள வைங்க மாமா. இங்க பாருங்க சம்பந்தி, என் பொண்ணோட வாழ்க்கை இப்படி ஆகி போச்சுன்னு தான் அன்னைக்கு உங்களை அப்படியெல்லாம் பேச வேண்டியதா போச்சு. என்னோட நிலைமையில நீங்க இருந்தாலும் நீங்களும் அப்படித்தான் பேசிருப்பீங்க. என்ன பண்றது, எல்லாம் தலைவிதி. உங்க கூட சம்பந்தம் பண்ணி இந்த உறவை வளர்த்துக்கலாம்னு நினைச்சேன். இப்ப இருக்கிற உறவை நாம காப்பாத்திக்கணும்னு நினைச்சோம்னா தயவு செஞ்சு இதை நீங்க எடுத்துக்கங்க. ஏய் என்னடி? ஐயா சிதம்பரையா, சிதம்பரையா. என்ன சிதம்பரம் அப்படி யோசிக்கிறீங்க? உங்க மருமகளை முறைப்படி வீட்டுக்கு அழைச்சிட்டு போங்க. ஏய், என்னடி பார்த்துட்டு இருக்க? உள்ள போய் ஆர்த்தி தட்டை ரெடி பண்ணி எடுத்துட்டு வா போ. என்னது? நான் இவனுக்கு போய் ஆர்த்தி எடுக்கணுமா? அதுக்கு நான் என் கைய நெருப்புல விட்டுறேன். ஏய், இப்ப நீ உள்ள போய் ஆர்த்தி தட்டை எடுத்துட்டு வரல, உன்னை தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். என்னால முடியாது. ஏய், போங்கறல்ல. போ. இந்த வீட்ல நீங்க ஒருத்தர் மட்டும்தான் அவளுக்கு ஆறுதல். நீங்க கடைசி வரைக்கும் என் பொண்ணை கைவிட்டுறாதீங்க தம்பி. அவ வசதியா இல்லாட்டாலும் கடைசி பொண்ணுன்னு கொஞ்சம் செல்லமா வளர்த்துட்டோம். சுகமா வாழ்ந்த பொண்ணு கொஞ்சம் அப்படி இப்படின்னு இருந்தாலும் நீங்க தான் புரிஞ்சு நடந்துக்கணும். போனா, நீ எதுக்கும் பயப்படாத. வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு தான் போகிறேன். எங்களெல்லாம் விட்டுட்டு தனியாக இருக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். போக போக பழகிடும். நாங்கள் உன்னை விட்டு தூரமாக இருக்கிறதா நினைக்காத. என்றைக்கும் நாங்கள் உன் பக்கத்தில் தான் இருப்போம். உனக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் ஓடி வந்துடுவோம். நம்பிக்கையோடு இரு. உனக்கு நீ நினைச்ச வாழ்க்கை அமைஞ்சிருச்சு. ஆனா அதை நிலைக்க கண்டிப்பா நீதான் போராடணும். என்ன பிரச்சனை வந்தாலும் நாங்க இருக்கோம். உன்னை அப்படியே விட்டுறலாம் மாட்டோம். நீ தைரியமா கவலைப்படாம இரு புவனா. ஒரு பொண்ணுக்கு பக்கபலமே அடுத்தவங்க ஆதரவை விட அவளோட தன்னம்பிக்கை தான். என்னைக்கும் அந்த தன்னம்பிக்கையை மட்டும் விட்டுறாத. ஒரு பொண்ணு நினைச்சா எத வேணாலும் சாதிக்கலாம். நம்பிக்கையா உள்ள போ. உன் வாழ்க்கை நல்லபடியா இருக்கும். அம்மா தைரியமாயிரு. கூட்டிட்டு போங்க.
அப்படி பண்ணா அது அவங்களுக்குள்ள இருக்கிற உண்மையான அன்பே இல்லைன்னு அர்த்தம்டா. எதிர்பார்ப்பு இல்லாம பண்றதுதான் உண்மையான அன்புடா. அமுதா பிள்ளையும் அந்த ரகம்தான். நீ அவளை பாசமா பத்திரமா பார்த்துக்கிட்டா மட்டும் போதும்டா மாப்பிள்ள. அவ ஆசைப்பட்டபடி நீ வாத்தியார் ஆயிடுறா, அது போதும்டா. ஆமா மாமா, அவ எனக்கு கிடைச்ச பொக்கிஷம், என் தேவதை. கண்டிப்பா நான் அவளை நல்லபடியா பத்திரமா பார்த்துப்பேன். டே மாப்பிள்ள, நல்ல மனசு உள்ளவங்களை சோதிக்கிறதே இந்த ஆண்டவனுக்கு வேலையா போச்சுடா. உங்க 2 பேர்த்தையும் ஏந்த எப்படி பிடிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கறானோ தெரியலடா. கவலைப்படாதடா மாப்பிள்ள, எல்லாம் சரியாகிற நாள் வரும்டா உனக்கு. ஆண்டவா, இந்த பிள்ளைகளுக்கு ஒரு நிம்மதியை கொடுறா. மாணிக்கம், யாரா ஓ மாமாவுக்கு திதி பண்றது? ஒருவேளை பரம திதி பண்றாளோ? எங்க சாமி திதி நடக்குது? பக்கத்துல இருக்கிற சிவன் கோயில்ல தான். சிவன் கோயில்லையா? டேய் மாணிக்கம், வாடா. சரி, என்னன்னு போய் நானும் வரேன். ஈஸ்வரா, சீக்கிரம் வா. நான் இந்த நிலைமையில இருக்கிறதுக்கு காரணமே நீதான். என் புருஷ சாவுக்கு காரணமே நீதான். நீ திதி பண்ணா அவர் ஆத்மா எப்படி சாத்தி அடையும்? நீ என்ன பண்ணாலும் அவரு உன்னை மன்னிக்க மாட்டாரு. நானும் உன்னை மன்னிக்க மாட்டேன். ஏய், நீ எதுக்கு இங்க வந்த? ஒழுங்கு மரியாதை இங்க இருந்து போயிரு. இருக்கு ஏமா, இவர் நம்ம கரஸ்பாண்டாச்சு. இவர் எதுக்கு குமரேசன் பார்க்க வந்தாரு? அமுதா,
அப்ப நீ சொன்ன ஆள் இவர்தான். என்னோட கணிப்பு சரின்னா குமரேசனோட கூட்டாளி இவங்களாதான் இருக்கும் சித்தப்பா. யோ என்னையா குமரேசா உடனே பார்க்கணும்னு சொல்ற அளவுக்கு அப்படி என்ன தலை போற விஷயம்? தலை போற விஷயம் தான் சார். நம்ம 2 பேர் தலையும் உருள போற விஷயம். என்னையா வளர்ற? நேரடியா விஷயத்தை சொல்லு. 20 வருஷமா நம்ம பொத்தி பொத்தி காத்து வச்சிருந்த விஷயம் வெளியே வந்துருமோன்னு பயமா இருக்கு சார். யோ என்ன சொல்ற குமரேசா? அமுதா, அவனுங்க 2 பேரும் ஏதோ சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா என்ன பேசுறான்னு கேட்க மாட்டுதே. சித்தப்பா பக்கத்துல போய் கேட்டு பாப்போமா? வேண்டாமா, இதுக்கு மேல பக்கத்துல போனா மாட்டிக்குவோம். ஏமா, கரசு ரொம்ப நல்ல ஆளு, மாமாவுக்கு நல்ல ஃப்ரெண்ட். அவர்தான் இவ்வளவு நாளா செந்திலுக்கு உதவி பண்ணாரு. இவர் எப்படி குமரேசன் ஆளா இருப்பாரு? போச்சு. ஆனா என்ன பேசினான்னு ஒண்ணுமே விளங்கலையே. ஆமா, கதிரேச மாமாவும் இவங்களும் நல்ல நண்பர்கள் தானே? இவக தானே உங்க மாப்பிள்ளைக்கு ஸ்கூல்ல வேலையை போட்டு கொடுத்து உதவனாக. பின்ன இவ எப்படி? எனக்கு ஒண்ணுமே புரியல. சித்தப்பா, மாமா தற்கொலை பண்றதுக்கு முந்தின நாள் ஏதாவது சம்பவம், அதாவது இவங்க மேல அந்த பொண்ணு பொய் புகார் கொடுக்கறதுக்கு முன்னால ஏதாவது சம்பவம் நடந்துச்சான்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். என் மாமா சாகருக்கு முந்தின நாளே நாங்கெல்லாம் தியேட்டருக்கு படம் பார்க்க கிளம்பிக்கிட்டு இருந்தோம். அப்ப எங்க குடும்ப வக்கீல் வீட்டுக்கு வந்து கரஸ்பாண்டர் வர சொன்னான்னு சொல்லி என் மாமாவை கையோட கூட்டு போனாரு. அன்னைக்கு காலையில கூட வக்கீல வர சொல்லி கரஸ்பாண்டர்ட்ட ஏதோ பேசணும்னு சொல்லிக்கிட்டு இருந்தாரு. மாமா சாகருக்கு முன்னாடி கடைசியா பார்த்தது அந்த கரசத்தை. ஆனா அங்க என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியலமா. வக்கீல் சார், போன உசுறு திரும்ப வராது. பழச பேசி எந்த பிரயோஜனமும் இல்ல. எனக்கு தெரிய வேண்டியதெல்லாம் எந்த காரணத்துக்காக என் மாமாவை இப்படி பண்ணாங்கன்னு மட்டும்தான். சொல்றேம்மா, சொல்றேன். இதுக்கப்புறமும் நான் இத மறைக்க விரும்பல. இதனால எந்த சிக்கல் வந்தாலும் அதை நான் ஏத்துக்கிறேன். முதல்ல ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, உன் மாமா தற்கொலை பண்ணிக்கல, அவரை கொலை பண்ணிட்டாங்க. அவரை கொலை பண்ணதுக்கு அப்புறம் தான் இந்த ஊரை அவர் தற்கொலை பண்ணிக்கிட்ட மாதிரி நம்ப வச்சாங்க. உங்க மாமாவோட உயிர் எடுக்க காரணமா இருந்ததே உங்க பரம்பரை உயிர் தான். யாருக்குமே இப்ப வரைக்கும் அதுல என்ன இருக்குன்னு ஒருத்தருக்கும் தெரியாது. உங்க மாமா வேலை பார்த்த ஸ்கூல் யாரோடதுன்னு தெரியுமா? அது யாருக்கு சொந்தமாக வேண்டியதுன்னு தெரியுமா உனக்கு? அது இப்ப வரைக்கும் யாருக்கும் சொந்தம் இல்லாம அதுக்கான ஆளுங்களை தேடிக்கிட்டு இருக்காங்கன்னாவது உனக்கு தெரியுமா? அந்த பள்ளிக்கூடமும் அதை சுத்தி இருக்கிற காலி இடம் 23 ஏக்கரும் மொத்தமும் ரங்குனாருக்கு, அதாவது உங்க மாமாவோட தாத்தாவுக்கு சொந்தமானது. அந்த சொத்து முறையா உங்க மாமாவுக்கு தான் போய் சேரணும். உங்க தாத்தா உயிர்ல தன்னோட வாரிசுல யாரு வாத்தியார் ஆகுறாங்களோ அவங்களுக்கு தான் தான் முழு சொத்துன்னு எழுதி வச்சுட்டு செத்தாரு. அந்த விஷயம் வெளியே தெரிஞ்சதுதான் சிக்கலே ஆரம்பிச்சது. இது தெரிஞ்ச குமரேசன் சொத்து தன் கைக்கு வராதுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் சொத்து மொத்தத்தையும் அபகரிக்க திட்டம் போட்டு கரஸ்பாண்டன்ட்ட கையில வச்சுக்கிட்டு உன் மாமா மேல ஒரு பொய்யான புகார சொல்லி அவர் வாத்தியாரா மட்டும் இல்ல, இந்த உலகத்திலே இல்லாத மாதிரி பண்ணிட்டாங்க. அது மட்டும் இல்ல, செந்தில வாத்தியாராகாம தடுத்ததும் அவங்க பண்ண சதிதான் காரணம். செந்தில் நல்லா தான் படிச்சான். அவனை வேணும்னே ஃபெயிலாக்கி அவனுக்கு படிப்பே வராதுன்னு அவனையே நம்ப வச்சுட்டாங்க. அவனும் தனக்கு படிப்பே வராதுன்னு அப்படியே வெக்ஸ் ஆயிட்டான். எங்க அவன் வாத்தியார் ஆயிட்டானா சொத்து உங்க கைக்கு வந்துடும்னு அவங்க கவனமா காய் நகர்த்தினாங்க. உன் புருஷனை வாத்தியாராக்கினா அவன் உயிருக்கு தான் ஆபத்து வரும். அவங்க கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையாவே இருங்க. அவங்க செந்தில் வாத்தியாராகிறத நிச்சயமா தடுப்பாங்க.
அப்பனும் மகளும் எந்த கோட்டையை பிடிக்கிறதுக்கு இந்த யோசனையில இருக்கீங்க? எல்லாம் நம்ம குடும்பத்தை சுக்கு நூறாக்கணும்ல பத்திட்டேன். என்ன மாணிக்கம்? வணக்கம் வணக்கம். வாங்க ஐயா, வாங்க வாங்க. ஏன் நிக்கிறீங்க? உட்காருங்கய்யா, உட்காருங்க. வணக்கம் சார். வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? எனக்கு என்னையா, நல்லா தான் இருக்கேன். என்னையா செந்தில், இப்பயாவது ஒழுங்கா படிக்கிறியா இல்லையா? படிக்கிறேன் சார். என்னம்மா, உன் புருஷன் சொல்றது நிஜம்தானே? பையன் ஒழுங்கா படிக்கிறானா? ஐயா, என்ன திடுதிப்புன்னு? ஏதாவது முக்கியமான விஷயமா? ஏன், முக்கியமான விஷயமா இருந்தா தான் வரணுமா? அப்படி இல்ல, இது உங்க வீடு, நீங்க எப்ப வேணாலும் வரலாம் போலாம். ஒண்ணு இல்ல, இன்னைக்கு நம்ம கதிரேசனோட நினைவு நாள் இல்லையா? அதான் அந்த ஞாபகம் வந்துச்சு. அப்படியே உங்க எல்லாரையும் ஒரு எட்டு பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நல்லதாங்க. என்னையா செந்தில், உங்க அப்பச்சி போனதுக்கு அப்புறம் மொத்த குடும்பமும் உன்னை நம்பித்தான் இருந்துச்சு. ஆனா நீ அவங்க எல்லாரையும் ஏமாத்திட்ட. இப்போ மறுபடியும் உன் குடும்பம் மட்டும் இல்ல, உன் பொண்டாட்டியும் உன்னை ரொம்ப நம்புறா. அவங்க எல்லாரையும் நீ ஏமாத்திடக்கூடாது, சரியா? ஆமா, எதுக்கு இப்படி கஷ்டப்படணும்? நான் வேணும்னா ஒரு யோசனை சொல்லட்டா? இவனை பத்தி எனக்கு நல்லாவே தெரியும். படிக்கிறத விட இவனுக்கு இந்த ஓவியம் வரைகிறதுல நல்ல ஆர்வம். பேசாம இவனை அந்த துறையில ஏதாவது சேர்த்து விட்டா பெரிய ஆளா வருவானே. இல்லைன்னா ஒண்ணு பண்ணுங்க, எதுக்கு பொம்பளைங்க எல்லாம் குடும்பத்தை எடுத்து நடத்திக்கிட்டு அல்லாடிக்கிட்டு இருக்கீங்க? பேசாம இவனை திரும்பவும் என்கிட்ட வேலைக்கு வர சொல்லுங்க. சம்பளம் வேணும்னா கொஞ்சம் முன்ன பின்ன பார்த்து தர சொல்றேன், என்ன? ஏன்னா இது என் நண்பரோட குடும்பம். என் கண்ணு முன்னாடியே நீங்க எல்லாம் கஷ்டப்படுறதை என்னால பாத்துக்கிட்டு இருக்க முடியாதுல்ல. நானும் ஏதாவது செய்யணும்ல. நீங்க எங்க மேல அக்கறைப்பட்டு கேட்டதுக்கு ரொம்ப நன்றிங்கய்யா. ஆனா தம்பி இப்பதான் திரும்ப காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்கான். விட்டத கண்டிப்பா முடிச்சிருவான்னு நம்புறேன். திரும்பி எதுக்கு அந்த வேலை எல்லாம்? சரி, நான் சொல்ல வேண்டிய கடமைக்கு நான் சொல்லிட்டேன். அதுக்கப்புறம் உங்க விருப்பம் தான். செந்தில், அம்மா உன்னை இன்னும் நம்புறாங்க. அவங்களை ஏமாத்திராத, சரியா? உங்க அப்பச்சி மாதிரியே படிச்சு நல்ல வாத்தியார் ஆகணும், என்ன? சரி சரி, நான் வரேன். ஐயா, ஏதாவது சாப்பிட்டுட்டு போங்க. இருக்கட்டும்மா, நம்ம வீடு தானே. இன்னொரு நாள் சாவகாசமா வந்து நம்ம வீட்டுல சாப்பிட்டு போறேன், சரியா? சரிங்க சார். வரமா வரமாடிங்க. சித்தப்பா, எம்புட்டு நல்லவக மாதிரி பேசிட்டு போறாக. இவங்களுக்கு எல்லாம் அப்பப்போ அதிர்ச்சி வைத்தியம் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். கொடுத்துருவோம் அத்தா, கொடுத்துருவோம். அத்தை, சார வழி அனுப்பி வச்சுட்டு அவங்க படிப்பு விஷயமா ஒரு சின்ன சந்தேகம் இருக்கு, அதை போய் கேட்டு வந்துடுறேன். சரியாத்தா? நீங்க தான் பாத்துக்கலாம், பாத்துக்கலாம் விடுங்க. சொல்லு தம்பி. சரி சரி, நான் பாத்துக்கிறேன், வச்சிரு. என்ன சார், இம்பூட்டி சந்தோஷப்படுற அளவுக்கு போன்ல அப்படி என்ன செய்தி? சொன்னா நீங்களும் சந்தோஷப்படுவீங்க குமரேசா.
செந்தில் பைய அடுத்து வர்ற எக்ஸாம்ல அரியர்ஸ் வச்சிருந்த எல்லா பாடத்திலையும் பாஸ் ஆகணுமா, இல்லைன்னா முதல்ல இருந்து படிக்கிற மாதிரி ஆயிடுமா. ஓஹோ, அதெல்லாம் அவனால முடியாத காரியம் ஐயா. சார், வீரமங்க வேலு நாச்சியார் அவனை படிக்க வச்சிட போறா சார். அவன் என்ன வேணாலும் படிக்கட்டும், அவன் தலையெழுத்த திருத்த போறது நாம தானே. டேய், அப்படி போய் உட்காருங்கடா. யோ, இவன் என்ன இங்கே நிக்க வச்சிருக்க? தூக்கி லாக்கப்ல போடு. ஏயா, போன மாசம் செக்காலையில ஒரு ரவுடி பைய கடைக்குள்ள பூந்து கலாட்டா பண்ணால, அவன் கேஸ் இன்னும் பெண்டிங்ல தானே இருக்கு. அந்த பொறுக்கிலாம் தேடிட்டு இருக்க முடியாது. அதனால என்ன பண்ற, நிலுவையில இருக்கிற கேஸ் எல்லாம் பொறுக்கி இந்த பொறுக்கி மேல போடு. இப்ப முதல்ல இவனை தூக்கி லாக்கப்ல போடு. சார், நான் இந்த தப்பு பண்ணல சார். தப்பு பண்ணதெல்லாம் அவங்க தான் சார். நான் காலேஜ் ஸ்டூடெண்ட் சார். தேவையில்லாம என்னது இப்படிலாம் பண்ணாதீங்க சார். என்னது, நீ காலேஜ் ஸ்டூடெண்டா? ஆமா சார். பார்த்தா 4 பிள்ளைக்கு அப்பா மாதிரி இருக்க. நீ காலேஜ் ஸ்டூடெண்டா? இத நான் நம்பணுமா? ஆமா, நீ தான் வாத்தியார்னு பொய் சொல்லி பிரார்த்தனை பண்ணி கர்நாடகா சிதம்பரம் பொண்ண கல்யாணம் பண்ணவன். ஏண்டா, அப்ப வாத்தியார்னு சொல்லி ஃப்ராட் பண்ண, இப்ப ஸ்டூடெண்ட்னு சொல்லி ரவுடித்தனம் பண்றியா? யோ, இவனை தூக்கி உள்ள போடுங்க சார். சார், இவங்க எந்த ஃப்ராட் தனமோ பொறுக்கித்தனமோ பண்ணல. தோ இங்க உட்கார்ந்துட்டு இருக்காங்களே, இந்த பொறுக்கி பசங்க தான் என்ன வம்பு எடுத்து என்கிட்ட தப்பா நடந்துக்க பார்த்தாங்க. அதத்தான் இவங்க தட்டி கேட்டாங்க. மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி இவங்க எந்த பொறுக்கித்தனமும் பண்ணல சார். ஓ, தப்புனா சார் உடனே தட்டி கேட்டுருவாரோ? அப்ப சட்டம் எதுக்கு இருக்கு, நாங்க எதுக்கு இருக்கோம்? இங்க பார், உன் புருஷன் அவன் கைய உடைச்சிருக்கான். கை இல்லாம அவன் எப்படி பொழப்ப பாப்பான்? சட்டத்தை கையில் எடுக்கிற அதிகாரத்தை யார் கொடுத்தா? சார், அவங்களே இப்பதான் திரும்ப காலேஜ்ல சேர்ந்து படிக்க ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னும் 3 மாசத்துல கடைசி எக்ஸாம் வரப்போகுது. அதுல அவ பாஸ் ஆகிறதுல தான் எங்க மொத்த குடும்பத்தோட கௌரவமே அடங்கி இருக்கு. சார், நீங்க கேஸ் அது இதுன்னு அவளை உள்ள தூக்கி போட்டியனா அவளால பரீட்சையே எழுத முடியாது. அது அவளோட எதிர்காலத்தையே பாதிக்கும் சார். சார், இவங்க படிச்சு வாத்தியார் ஆகணும் சார். வாத்தியாருங்கிற பதவி கௌரவத்துக்காகவோ இல்ல பணத்துக்காகவோ இல்ல சார். அது பல பேரோட கனவு சார். அதை தயவு செஞ்சு அழிச்சிடாதீங்க. அது ஒரு தவம் சார். அந்த தவத்தை மட்டும் கெடுத்துறாதீங்க. உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேக்குறேன் சார், அவங்கள விட்டுருங்க சார். சார், உங்களை கெஞ்சி கேக்குறேன் சார். அவ நிஜமாவே எந்த தப்புமே பண்ணல சார். ப்ளீஸ் விட்டுருங்களேன். என்னம்மா ஐயா முன்னாடி வசனம் ஒப்பிச்சுக்கிட்டு இருக்க? ஐயா, இவனை நம்பாதீங்க. இவன் சரியான பொறுக்கி ஃப்ராடு. ஐயா, இவன் படிச்சு என்னத்தையா கிளிக்க போறான்? நீ என்ன காரணம் சொல்லி இருந்தாலும் அதை நான் ஏத்துக்கிட்டு இருக்க மாட்டேன். நீ படிப்பை முன்ன வச்சுட்ட. நானும் ஏழை குடும்பம் தான்மா. நாங்க எல்லாரையும் பார்த்து கைகட்டி வாழ்ந்த பரம்பரை தான். ஆனா அந்த படிப்பு தான் என்ன ஒசத்துச்சு. இன்னைக்கு எல்லாரையும் எனக்கு வணக்கம் போட சொல்லி எங்க பரம்பரை மரியாதையை ஒசத்துச்சு. இவன் இனிமே இந்த மாதிரி சண்டையெல்லாம் போடக்கூடாதுன்னு சொல்லி வை. பிரச்சனைன்னு ஏதாவது ஒண்ணு வந்துச்சுன்னா நாம தான் பக்குவமா ஒதுங்கி போய் நடந்துக்கணும். ஏய் தம்பி, படிப்பை வச்சு நீ தப்பிச்சிட்ட. இனிமே இந்த மாதிரி அடிதடியெல்லாம் நீ பண்ணாத. டேய், ஏன்டா படிக்கிற புக்கை இப்படி கீழே போட்டுக்கிட்டு இருக்க? டேய், கேக்குறல்ல? டேய், சொல்லிட்டு போடா. என்னம்மா இது? என்னடா பண்ண போற? டேய், வேண்டாம்டா. டேய்,
டேய் படிக்கிற புக்குடா இது. டேய் வேணாண்டா. டேய் மாப்ள வேண்டாம்டா. என்ன? ஐயோ சொன்னா கேட்க மாட்டானே. மாணிக்கம் சொல்லுடா, வேண்டான்னு சொல்லுடா. டேய் மாப்ள படிக்கிற புக்குடா இது. மாப்ள என்னடா காரியம் பண்ற நீங்க? படிக்கிற புத்தகத்தை யாராவது இப்படி பண்ணுவாங்களாடா? ஆமா, படிக்கிற புத்தகம் தான் இது இருக்க போய் என்ன படி படி சொல்றீங்க? உங்க ஆசை கனவு எல்லாத்தையும் ஏன் மேல திரிச்சு என்ன சாவடிக்கிறீங்கல்ல? டேய் என்னடா சொல்ற நீங்க? உங்க நாயே கஷ்டப்பட்டு உங்க எல்லாரும் கெட்ட பேர் வாங்கணும். நான் நானாவும் இருக்க முடியாம உங்களுக்காகவும் இருக்க முடியாம ரெண்டு கட்ட தரமா தவிச்சுட்டு இருக்கேன். இது எல்லாத்துக்கும் இன்னையோட நான் முற்றுப்புள்ளி வைக்கிறேன். இனிமே ஏன் விருப்பப்படி ஒரு சொர்ண உள்ள மனுஷனாவே இனிமே இருந்துட்டு போறேன். போதும், உங்களுக்காக நான் படிச்சதும் எல்லாரும் முன்னாடி நடிச்சதும் போதும் போதும். இல்லடா, நாங்க எல்லாருமே அவனை குத்த சொல்லிட்டு தான் இருந்தோம். நீ மட்டும்தான் அவன் தப்ப சரி பண்ண முயற்சி பண்ணுன. அந்த முயற்சிக்கு கூடிய சீக்கிரம் பலன் கிடைச்சிடும். எல்லாத்துக்கும் காரணம் நீ மட்டும்தான் அமுதா. டேய் மாணிக்கம், என் மருமக அவனை நிச்சயம் வாத்தியார் ஆக்கிடுவா. நீ வேணா பாரு. பாக்குற என் மாப்பிள்ளையே ஆயிருவான். உணர்ச்சி விஷயத்துல ரொம்ப பொங்காதக்கா, அப்புறம் தண்ணி ஊத்தி அணைக்க வேண்டி வந்துரும். போட, நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன்.